வரதே ராங்க, இதுல வேற சாங்கா? யாரா நீங்கெல்லாம்? காலேஜ் ஸ்டூடெண்ட். என்னவே காலேஜ் ஸ்டூடெண்டா? இது ஒரு வெந்தது, இது ஒரு வேகாதது, இது ஒரு அரவே காலை. ஏடா முள்ளமன்றி தலையா, தலைக்கு என்ன வைக்க மாட்டியாடா? அங்க பாரு கையை கிழிச்சு வச்சிருச்சு. வைக்கடா, பாத்துக்கோங்களா. குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன். எல்லாரும் வந்துட்டீங்களா? அட்டன் சொல்ல. கில்லி கௌரி, சிவாஜி சேலம், வீரமாண்டி அருண், வீரம் வசந்த். என்னடா இது? அடுத்து வர முன் முன்னாடி மட்டும் இன்ட்டு போட்டு என்னது புள்ளி 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 நீங்களா படிக்க போறீங்க, எதுக்குதான் வரீங்க? போங்க. நான் மட்டும் உங்களை என் கையில புடிச்சான்னு வச்சுக்கிறேன். காட்டாங்க சினிமா பார்த்து சினிமா டைலாக்கா பேசி சுத்துறீங்க. நீங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்பீங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா பண்ண விடுறாங்களா? நேற்று திருத்தினா டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தரா கூப்பிடுறோம், வந்து வாங்கிக்கோங்க. வீரமாண்டி அருண், ஏண்டா ஒரு கணக்கா ஒழுங்கா பார்த்துல நீ நாய்ங்களா? எல்லாரும் 8 தானே 5 வகுப்பாங்க. நீங்க 5ல 8 வச்சிருக்கிற. டேய் தப்புல அப்பெல்லாம் வராத. டேய் பானிபுரி கடையா? என்ன கடையில பார்த்தாலும் தப்பு தான் இருக்குது. பூனை கண்ணு யானை கண்ணுன்னு வந்துடுறான். சிவாஜி சேது, இங்க என்ன பேஷன் சொல்லுவாங்க? பேப்பராக தான் கூப்பிட்டு என்ன மார்க்? 8 மார்க். நீ இப்படியே 8 பாடிக்கிற, பின்னாடி தட்டு எடுத்து ரோட அழியும். சாமி மணி चामे 2 चामे 3 चामे 4 चामे 5 चामे 6 चामे. ஏண்டா ஆசாமி, நீ 10 சாமி ஆனா கூட 10 மார்க் வாங்க மாட்டேடா. என்னடா மார்க் இது? கோழி முட்டை. ஏடா டேய், நீ ஒரு கூ முட்டை, நீ முட்டைக்கு மேல முட்டை இருக்கு. கில்லி கௌரி, ஏடா டேய், நிலவு போறோடே 4 செல்ஃபி கடை இருக்கிறான். டேய் ஒரு போன வச்சுக்கிட்டு நீங்க பாடு அனுப்புறீங்க.
என்னடா மார்க் இது 0 மார்க்? வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோற்றான், தோற்கிறவன் ஜெயிப்பான். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். சீக்கிரமே புரிஞ்சுக்கலாம். ஆமா, சொல்லி பிடிச்ச பொண்ணனாயி அந்த தெலுங்கு உட்காந்து பிச்சை எடுக்க போது அது வலுதா பாரு. போடு வா. அடுத்த வர போறான்னு தெரியல. வீரம் வசந்த். என்னடா மார்க் இது? 3 மார்க். இதெல்லாம் வச்சு எப்படி நீ வாழ்க்கையில முன்னேறுவ? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் செடிக்கிறதுதான். யாரு நீ? இது பெரிய சிற்பி. இது வாழ்க்கையை அப்படியே கல்வெட்டுல சதுக்குறாராம். போடே போ. வரவங்க தாமு இவரு பெரிய கோத்துக்காரரு. நோக்கு வரும்போதானே நோக்குறாராமா. என்னடா மார்க் இது? 6 மார்க். ஏடா நான் உன்கிட்ட அட்ரஸா கேட்டோம், பேரு ஊரெல்லாம் சொல்லுகிறேன். நீ இப்படியே டார் டார்னு பேசிட்டு பின்னாடி ஏதோ ஒரு ஹோட்டல்ல டோர் கரெக்டாக லாக்கி போ. பாபு ஒரு அப்பா அப்படிதான் வச்சுக்க. தலை 2 பக்கம் திரும்பிக்கும். என்னடா மார்க்? 1 மார்க். திங்கிற சோத்துல இஞ்சி எது கறி எதுன்னு தெரியாம திங்கிற நாய் தைலக்கார. மச்சி இந்த வாத்தி வேற விளையாண்டுட்டாப்ல. ஒண்ணு பச்சை புரியவே மாட்டேங்குது. மச்சி புக்க நேரம் வச்சு போடுறாங்க. புரியல பார்க்கலாம். மச்சி புக்க விடுறா. என்னமா பிரச்சனைங்க? போகமா நீங்க? என்னடா வந்துடா? என்ன உங்களால மீடியா எடுத்து போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கணும். ஏன்னா வெயில் எவனா செய்யுது வந்தா வெயில் என்ன பயப்பட மாட்டேன். நினைச்சா இவ்வளவுதான் எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. மச்சே இந்த வாத்தியார் ஓவரா கொச்சல் குத்துறேங்கறாப்ல. இவரு ஒரு பயம் காட்டுறான். இவருக்கு ஒரு ரீல்ஸ் போறோம்.
நிறுத்துமா ஏன்னா நான் தெரியாம கேட்கிறேன். ரசிகான்னு சொல்லி சுத்துறீங்களே, அந்த ஹீரோ உங்களுக்கு என்ன பண்ணா? யாரா ஹீரோ? உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பாரு, உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணா உங்க அக்கா, அவங்க தான் உண்மையான ஹீரோ. எதிர்கால சந்ததியை நல்லா படிக்கிறதுக்காக இலவச பள்ளிக்கூடம், மதியுறவு திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்களாம் நல்லா வாழணும்னு அரும்பாடு பட்டாரு பத்தியா கருமையாளர் காமராஜர். அவர் வந்தா கூட நீங்க எல்லாம் திரும்ப மாட்டீங்களா? தலைவனா ஏய் மச்சான், எங்க தளபதி பத்தியே தப்பா பேசுறாரா, நம்ம தலைவனை பத்தியே தப்பா பேசுறாரா, தலைவர் பத்தியே தப்பா பேசுறாரா, இந்த வார்த்தையை விடக்கூடாதுடா. ஆத்தியே காமராஜ் வந்து சொல்லிட்டான் திருந்துறான். இப்போ ஒண்ணு நீங்க நல்லா இருக்கணும்னு பெத்தவங்களுக்கு அப்புறம் உங்க மேல அக்கறை காட்டுறவங்க ஆசிரியர் மட்டும்தான். சாதி மதம் இனம் மொழின்னு எல்லாத்தையும் கடந்து தன்னிடம் படிக்கக்கூடிய பொண்ணுங்களை மகளாகவும் பசங்களை மகனாகவும் பார்க்கக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். உங்க வாதியார் சொன்னதுல என்னதான் தப்பு இருக்கு? சினிமா என்பது வெறும் கற்பனை மட்டும்தான். அதை பாருங்க, ரசிங்க. ஆனா அதை நிஜவாக்கள் மட்டும் கொண்டே வராதிங்க. ஐயா, நாங்க இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டோம். ஆனா நம்ம நாட்டுல லஞ்சம் ஊழல் எல்லாம் நிறைய பெருகிக்கிட்டே போதே, இதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்றேன் கேளு. உங்க வாதியாரு வகுப்புல தேர்வு வைக்கிறாருன்னா நேர்மையா படிச்சவன் கேள்வி என்னன்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிடுவான். அவன் வீரன். ஒண்ணுமே படிக்காதவன் பேரை மட்டும் எழுதி பேப்பரை மடிச்சு கொடுத்துருவான். அவன் கோலை. இந்த அரைகுறையா படிச்சுட்டு பிட்டு வச்சுட்டு அர்த்தம் பேப்பரை எட்டி பார்த்து பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறவன் பார், அவன் தான் பாசாங்கக்காரன். தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிற கோலையில இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்றவங்க இருக்காது. தன்னை நேர்மையானவனாக காட்டிக்கொள்ள நினைக்கும் பாசாங்கக்காரன் ராஜதந்திரம் என்கிற பெயரில் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். தான் உட்பட நேர்மையாக இருக்க முடியாமல் சூழ்ச்சி பண்றவன் தான் அதை ராஜதந்திரம் சொல்லிப்பான். களவாணி தனத்துல என்னடா ராஜதந்திர களவாணித்தனம்? இந்த மாதிரியான பாசாங்கத்தனம் அனைத்து துறையில அனைத்து இடத்திலும் இருப்பானுங்க. இவனுக்கு தான் ஆடம்பரமா வாழ லஞ்சம் ஊழல் மற்ற வயிற்றுல அடிக்கிறது, மற்ற உடமைய அவனுக்கு உரிமையாக அபகரிப்பது, எதிர்த்து கேள்வி கேட்பவன தவறாக சித்தரிப்பது, குருபீசம் மூலம் அழுத்தம் தரதுன்னு சீர்கேடு விஷயத்தை திணிக்கிறாங்க. நீங்க சினிமா மோகத்தை விட்டுட்டு நல்லா படிச்சு நேர்மையானவனாக இருங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிங்க. ஒன்றை மட்டும் மனசுல நல்லா பதிவு வச்சுக்கோங்க. கோடி ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் பெருசு இல்ல, ஆனா லட்ச ரூபாய் பெருசு. லட்ச ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 100 ரூபாய் பெருசு இல்ல, ஆனா 1000 ரூபாய் பெருசு. 1000 ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 10 ரூபாய் பெருசு இல்ல, ஆனா 100 ரூபாய் பெருசு. 100 ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 1 ரூபாய் பெருசு இல்ல, ஆனா 10 ரூபாய் பெருசு. 10 ரூபாய் சம்பாதித்தவனுக்கு பெருசு சிறுசுங்கிற பேச்சுக்கே அளமில்ல, ஒவ்வொரு ரூபாய் பெருசு. அதனால நேர்மையா வீரனாக இருங்க. நல்லா படிங்க தம்பிகளா. முதுகுல குத்துறவங்கிட்ட பழக்கமே இருக்கக்கூடாது, முதுகுல குத்துறவங்க கூட பழக்கமே இருக்கக்கூடாது. வரட்டுமா?